ஹலோ ஹாபிஸ். இது வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஒரு 2-3 இயர்ஸ் பேக் இந்த எஃபி ஹாபிக்குள்ள வரும்போது இந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் நம்ம ஊர் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சைனா மேட் எலக்ட்ரானிக்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. நான் அப்பலாம் யோசிப்பேன், ஏன் இந்தியாவில் யாருமே இந்த மாதிரி ஃப்ளைட் கண்ட்ரோல் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஈவன் ரிசீவர் கூட மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு. ஏன்னா ரிசீவர்லாம் ஒரு சின்ன ஒரு சர்க்யூட் போர்டு தான். ஸோ அந்த டைமில் நான் நினச்ச மாதிரி ஒரு இந்தியன் கம்பெனி, அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஃப்ளைட் கண்ட்ரோலர் அப்புறம் ரிசீவர்லாம் மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி நேம் வந்து டார்க் மேட்டர். இவங்களோட வெப்சைட் வந்து thedarkmatter.in. இது வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற நம்மளை மாதிரி ஒரு ஹாபிஸ்ட் வந்து ஒரு இனிஷியேட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ஸ்டாக் நமக்கு ரிவ்யூ யூனிட்டாக அமைச்சிருக்காங்க. இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் பேர் வந்து பிரம்மா F4. இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலரோட பேர். இதில் இருக்கிற இஎஸ்சியோட பேர் வந்து விஷ்ணு 50 அப்படின்னு அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இதை அன்பாக்சிங் பண்ணி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சால்டரிங் பண்ணுறதுக்கு பேட்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துலாமா? இந்த பேக்கிங் பார்த்தீங்கன்னா தகரத்தில் பண்ணியிருக்காங்க, ஒரு தகர டப்பாவில். நல்லா தான் இருக்குது. இந்த கண்ணாடி இருக்கிற இடம் வந்து பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸ்டாக்கோட மாடல் வந்து 450. ஃப்ளைட் கண்ட்ரோலர் சிப் வந்து STM32 F405. ஸோ F4 சீரியஸுக்கும் F7 சீரியஸுக்கும் வித்தியாசம் என்னென்னா கிளாக் ஸ்பீடு தான். F4 சீரியஸில் பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீடு வந்து உங்களுக்கு 168 இருக்கும், 168 MHz. F7 சீரீஸ் பார்த்தீங்கன்னா 216 MHz இருக்கும். கிளாக் ஸ்பீடு கொஞ்சம் இதோட அது ஜாஸ்தி. ஆனால் நீங்கள் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்பீடிபியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் F4 சீரீஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப காஸ்ட்லியான ஃப்ளைட் கண்ட்ரோலர் மட்டும் தான் உங்களுக்கு F7 சீரீஸ் அந்த சிப் இருக்கும். உங்களுக்கு F4ன்றது ஒரு நல்ல ப்ராசஸர் தான். நம்மளோட ரெகுலர் யூஸுக்கு தாராளமாகவே போதும். அது ஈவன் நீங்கள் ரேசிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் IMU BMI 270, அது வந்து ஆக்சலரோமீட்டர் அந்த சிப்பு. ஓகேங்களா? அப்புறம் பேரோமீட்டர் இருக்குது. பேரோமீட்டர்னால் ஹீட் சென்சர். பிளாக் பாக்ஸ் 32 MB இருக்குது. பிளாக் பாக்ஸ்னால் நீங்கள் ஆஃப்டர் ஃப்ளைட்டு டேட்டா நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஓட்டுறீங்கன்னா ஒரு டைமில் நீங்கள் என்ன ஆக்சலேஷன் கொடுத்துருக்கீங்க, த்ராட்டில் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, ரோலு பிச்சு இதெல்லாம் எவ்வளோ ஆயிருக்குன்னு ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகும். அது வந்து இன்பில்டாகவே இருக்குது, நீங்கள் மெமரி கார்டு போட தேவையில்லை. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஜிபிஎஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஜிபிஎஸோட லொக்கேஷனு இந்த மாதிரி எல்லா டேட்டாவுமே அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் அதை சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி பிளாக் பாக்ஸோட டேட்டாவை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். USB Type-C, அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் 3 to 6S கெப்பாசிட்டி, உங்களுக்கு 6S வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மவுண்டிங் ஹோல்ஸு 30.5 into 30.5 தான். அப்புறம் அனலாக் OSD, அனலாக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு OSD இருக்கும். அப்புறம் UART பார்த்தீங்கன்னா 4X, 4 UART கனெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் 4 போர்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் போலாரிட்டினா நீங்கள் இன்கேஸ் பேட்டரி வந்து தப்பாக போட்டிங்க, ப்ளஸ்ஸு மைனஸ் இதை வந்து பொலாரிட்டி தப்பாக போட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் முன்னாடி வந்த போர்டெலாம் அப்படி நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா போர்டு எரிஞ்சு போயிடும். இது அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. அப்புறம் ESCயோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 50 amps. இது 50 amps. நீங்கள் 5 inch ட்ரோனு, 6-7 inch லைட் வெயிட் ட்ரோனு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2-3 சீரீஸ் மோட்டர் வரைக்கும் நீங்கள் இதை போட்டுக்கலாம். 2306 இந்த மோட்டர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஸோ 50 amps. பஸ்ட் கரண்ட் வந்து 55 amps. ஸோ ஒரு 5 செகண்ட் பஸ்ட் கரண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு 5 செகண்டுக்கு நீங்கள் அந்த 55 amps கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 5 செகண்டுக்கு மேலே போச்சுன்னா போர்டு காலி. இது வந்து காமன் தாங்க. பஸ்ட் கரண்ட் வந்து எல்லா இதுலேயுமே 5 செகண்ட் 10 செகண்ட் தான் உங்களுக்கு டைம் இருக்கும். அப்புறம் BL ஹெலி இருக்குது. நம்ம ப்ளூ ஜேவாக மாற்ற முடியுமா தெரியல, நம்ம பார்க்கலாம். D-Shot 300-600 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் சென்சார் இருக்குது. ஓகே, இன்னொரு விஷயம், 6 months வாரண்ட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 6 months எதுக்குமே வாரண்ட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஃப்ளைட் கண்ட்ரோல், சைனீஸ் ஃப்ளைட் கண்ட்ரோலர்லாம் வாங்கி நீங்கள் எதாவது ஆச்சுன்னா தூர தான் போடணும். போர்ட் லெவலில் உங்களுக்கு எதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அந்த வாரண்ட்டியில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளைட் கண்ட்ரோலர் இருக்குது. அப்புறம் ESC. ESC செம பெருசாக இருக்குது இதில். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ளைட் கண்ட்ரோல் AC கனெக்ட் பண்ணுற கேபிள். ஓகே, அப்புறம் XT60 ஃபீமேல் ஒரு கனெக்டர் இருக்குது. ஸோ நீங்கள் அதை அடிஷ்னலாக வாங்க தேவையில்லை. இது எல்லா ஃப்ளைட் கண்ட்ரோலுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் 10 சென்டிமீட்டருக்கு ஒரு 12 AVG ஒயர் கொடுத்துருக்காங்க, 2 ஒயரு. XT60 நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்க்ரூஸ் இருக்குது, மவுண்டிங் ஸ்க்ரூஸும் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்க்ரூ இருக்குது. ஸ்க்ரூஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா
25 mm. ஸ்க்ரூ டிரைவர் சைஸ் வந்து 2.5 தான் இருக்கணும். 2.5 ஓகே. இப்போ ஃப்ளைட் கண்ட்ரோல் வந்து க்ளோஸ்அப்பாக பார்ப்போம் நமக்கு என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இதுதான் டைரக்ஷன் வந்து இந்த பக்கம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு T1 R1 இருக்குது. இந்த 9 வோல்ட் G VTX R1 T1 இது வந்து நீங்கள் அனலாக் VTX நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சில VTX வந்து 9 வோல்ட் சப்போர்ட் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து 5 வோல்ட் G இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் வந்து நீங்கள் எதில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். 9 வோல்ட்டு வந்து 9 வோல்ட்டுக்கு மேலே சப்போர்ட் பண்ணுற VTX, 5 வோல்ட் வந்து 5 வோல்ட்டுக்கு கீழே சப்போர்ட் பண்ணுற VTX. பிபிஎம்னா எஸ்பஸ் மாதிரி அது ஒரு சிக்னல் அவுட்புட் தான். நம்ம பிபிஎம் பற்றி டிரான்ஸ்மிட்டர் வீடியோவில் பார்த்துருப்போம். RSSI போட்டிருக்கு. RSSIனா நமக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறது. நீங்கள் சில ட்ரோன் செய்கிறீங்க, காகிள்ஸ் இல்லாமல் டேரெக்டாக உங்களை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி சில ட்ரோனை நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் RSI சிக்னல் இதில் வந்து டேரெக்டாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே லாஸ்ட்டாக இருக்கிறது எஸ்பஸ் வந்து நீங்கள் ஃப்ளைஸ்கை டிரான்ஸ்மிட்டர் வச்சுருக்கீங்கன்னா அதோட ரிசீவர் கூட நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்தெந்த டிரான்ஸ்மிட்டரில் உங்களுக்கு எஸ்பஸ் ப்ரோட்டோக்கால் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா USB Type-C இருக்குது. அதுலேயும் ஒரு கிரவுண்டு 5 வோல்ட்டு R4 T4 இன்னொரு UART போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு பூட் பட்டன் கூட கொடுத்துருக்காங்க. பூட் பட்டன் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் 5 வோல்ட் G கேம். நீங்கள் கேமரா அனலாக் VTX இங்கே சால்ட்ரிங் பண்ணிவிட்டு கேமராவை இங்கே நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா T6 R6 5 வோல்ட் G SCL SDA இது வந்து நீங்கள் GPS நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த UARTல. ஏன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு SGL SDA இந்த போர்ட் இருக்குது. இந்த போர்ட் என்னென்னா நீங்கள் காம்பஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சில GPS வந்து இன்பில்டாக காம்பஸோடு வரும். இந்த காம்பஸ் சென்சார் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து SCL SDA இந்த போர்ட் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த 6 போர்ட்டையுமே நீங்கள் GPSக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை காம்பஸ் இல்லை உங்கள் இதில் உங்கள் GPSயில் 4 அவுட்புட் தான் இருக்குது, TR 5 வோல்ட் G இருக்குன்னா நீங்கள் எந்த UARTனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் G 5 வோல்ட் T3 R3 இது வந்து நீங்கள் ரிசீவருக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக் சைடு கூட நமக்கு சில சால்டரிங் போர்ட் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா VGCT 1 2 3 4ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் ESC. சில பில்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிக்ஸ்டு விங்கு இந்த மாதிரி ஏரோப்ளைன் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்க ESC இல்லாமல் நீங்கள் எக்ஸ்டர்னல் ESC நீங்கள் சால்டரிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குண்டான பாயிண்ட்ஸ் தான் இது. 1 2 3 4ன்றது வந்து மோட்டார்ஸ். 4 மோட்டார் நீங்கள் 4 மோட்டாரோட அந்த PWM சிக்னல் இருக்கு இல்லையா அந்த ஒயர்ஸை நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே M5 M6 M7 M8 கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுவும் மோட்டார்ஸ் தான். அப்போது 8 மோட்டாருக்கு உண்டான PWM சிக்னலை வந்து நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே பாட்டமில் பார்த்தீங்கன்னா LED ஸ்ட்ரிப் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை 2 இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த 2 யூஸ் பண்ணி 4 ஆம்லேயும் 4 LED கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பீட்டா ஃப்ளைட்டில் ப்ரோக்ராமிங் பண்ணுற மாதிரி LEDs கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமபிள் LED வந்து இந்த 3லேயுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ப்ரோக்ராமபிள் LEDனா நீங்கள் ஜஸ்ட்டு 5 வோல்ட்லேயும் Gலேயும் கனெக்ட் பண்ணாலே போதும். இப்போது ESC பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. நார்மல் ESCயோட நல்லா பெருசாக இருக்குது. அதனால் உங்களுக்கு சால்ட்ரிங் க்ளீனாக வச்சுக்கலாம். அது இல்லாமல் குட்டி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சால்ட்ரிங் பண்ணுற இடத்துல. ஸோ நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு ஒயர் வந்து பிடிங்கிட்டு வராமல் இருக்கும். அப்புறம் கீழே பார்த்தீங்களா பேட்டரி சால்டர் பண்ணுற போர்ட் இருக்குது, அதில் வந்து குட்டி ஓட்டை கொடுத்துருக்காங்க. அந்த ஓட்டை வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. இது வந்து கெப்பாசிட்டர் சால்ட்ரிங் பண்ணுறதுக்காக. சில இதில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் ஓட்டை வந்து நடுவில் கொடுத்துருப்பாங்க, அதில் சால்ட்ரிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அதுக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா மோட்டார்ஸ் தான். நீங்கள் இன்கேஸ் இந்த ஃப்ளைட் கண்ட்ரோல் ESCயும் கனெக்ட் பண்ணுற இந்த ப்ளக் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதோட கேபிள் மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஃப்ளைட் கண்ட்ரோலையும் ESCயும் ஒயர் எக்ஸ்ட்ரா ஒயரை வச்சு நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குண்டான போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இது கூட ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா சில ஃப்ளைட் கண்ட்ரோல் அதெல்லாம் இருக்காது. கேபிளை தொலைச்சிட்டிங்கன்னா வேறு கேபிள் தான் வாங்கி ஆகணும். இதில் வந்து நீங்கள் வேறு ஒயர்ஸை வச்சு ஃப்ளைட் கண்ட்ரோலையும் ESCயும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதபடி ஓவராலாக பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இந்தியன் மேடுன்னு சொன்னோன்னே நான் கூட அவரேஜாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். பில்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பேர் பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள், விஷ்ணு 50 amps Mark 2. ஸோ Mark 1 ஏதோ ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து செகண்ட் வெர்ஷன் Mark 2. இன்னொரு விஷயம் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் பார்த்தேன். அதில் வந்து கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து அசம்பிள்னு வேணால் சொல்லலாம், மேனுஃபேக்சர்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதை வந்து பார்ட்ஸ்லாம் வாங்கி தான் வந்து அசம்பிள் பண்ணுறாங்க,
இவங்க மேனுஃபேக்சர்லாம் எதுவும் பண்ணல, இந்த செமிகண்டக்டர்ஸு, ரெசிஸ்டரு, கெப்பாசிட்டி இது எல்லாமே சைனாலேருந்து வாங்கி தான் இதை வந்து அசம்பிள் பண்ணுறாங்க, அசம்பிள் தான் பண்ணுறாங்க, ஆனால் மேனுஃபேக்சர்னு சொல்லக்கூடாது, மேட் இன் இந்தியான்னு போடக்கூடாது அப்படின்னு. எனக்கு அதில் கொஞ்சம் வந்து உடன்பாடு கிடையாது. இது தாராளமாக மேட் இன் இந்தியான்னு போட்டுக்கலாம். இவங்க எனக்கு இந்த யூனிட் அனுப்பிச்சிருக்காங்க, நான் சொல்ல வரல. இது எனக்கு அவங்க அனுப்புகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் இதோட இமேஜ் எடுத்து இப்போது லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற எல்லா கம்பெனியோட ஃப்ளைட் கண்ட்ரோலரோட இமேஜெல்லாம் நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன். இதே மாதிரி எந்த ஃப்ளைட் கண்ட்ரோலரையும் நான் பார்க்கல. ஏன்னா இவங்க வந்து ஆர்என்டி பண்ணாமல் ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி அந்த டயக்ராம் அப்படியே இவங்க டவுன்லோட் பண்ணி கூட இவங்க அதே மாதிரி சால்டரிங் பண்ணலாம். ஆனால் இவங்க அப்படி பண்ணலை. இவங்க வந்து ஓனாக இந்த டயக்ராமை ரெடி பண்ணி ஆர்என்டி பண்ணி இந்த கெப்பாசிட்டரு, அப்புறம் ஆக்சலரோமீட்டர், பேரோமீட்டர், இந்த பின்னாடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிஇசி மாடல், இதெல்லாம் தனித்தனியாக வாங்கி சால்டரிங் பண்ணி அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர், இது ப்ரீலோடடாக பீட்டா ஃப்ளைட் சாஃப்ட்வேரோடு வருது, அதை நம்ம பார்த்தோம். ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு தான் இதை வந்து ஷிப் பண்ணுறாங்க. ஸோ இது கண்டிப்பாக மேட் இன் இந்தியா தான், மேனுஃபேக்சர்டு இன் இந்தியா தான். ஸோ அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ வந்து இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம பார்த்துட்டோம். இதை டெஸ்ட் பண்ணோன்னா ஒரே வழி வந்து இதை வச்சு ஒரு ட்ரோனை வந்து நம்ம பில்ட் பண்ணோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.